குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து திருச்சியில் எடமலைப்பட்டி புதூரில் ஜான்சி பிளாஸால செகண்ட் ஃப்ளோர் இருக்குங்க. சரிங்களா? நம்ம இன்ஸ்டியூட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னா ஸோ நீங்கள் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாங்க, புதூருக்கு ஆட்டோ ஏறி வந்து இது பண்ணலாம். ஸோ நாங்கள் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் கால் திஸ் நம்பர் 9345804591 கால் பண்ணுங்க. ஸோ சார் வந்து உங்களுக்கு ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, பிகாஸ் மோஸ்ட்லி கிளாஸஸ்ல இருப்பேன். ஸோ அதனால அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால ட்ரை டு வாட்ஸ்அப் ஒன்ஸ் ஐ சா அப்படின்னா டெஃபினெட்லி ஐ ரிப்ளை. ஓகேவா? ஸோ என்கொயரிஸ் ரெலவெண்ட் டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே யூ கேன் வாட்ஸ்அப் திஸ் இஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். வென் யூ ஹவ் டவுட்ஸ் யூ கேன் ரிப்ளை அட் எனி டைம், யூ கேன் ஆஸ்க் மீ அட் எனி டைம் அட் வாட்ஸ்அப். ஓகேவா? ஸோ இதுவே இது எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். என்கொயரி ரிலவெண்டான டவுட்ஸ், ஃபீஸ் ரிலவெண்டான டவுட்ஸ், உங்களுக்கு எது இருந்தாலுமே தயங்காமல் கால் பண்ணுங்க. சார் வந்து உங்களுக்கு என்னன்றதை கைட் பண்ணுவார். எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, ஸோ இசிஇ அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். சரியா? சார் இப்போ நம்ம ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா அகாடமி அப்படின்னு இருக்கு. ஸோ பிளே ஸ்டோரில் வந்து நீங்கள் போயிட்டு அங்கே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோடைய டெமோ வீடியோஸ் ஃபார் ப்ரீவியஸ் இயர் கேட், இப்போ நம்ம எழுதி பண்ணியிருப்போம்ல, நம்ம இன்ஸ்டியூட்டோடைய ப்ரீவியஸ் இயர் கேட்டுக்கான டெமோ வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை வந்து ஆப்பில் போய் பார்த்துக்கலாங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் பிளே ஸ்டோருக்குள்ள போங்க, டவுன்லோட் பண்ணுங்க, மொபைல் நம்பர் வச்சு என்ரோல் பண்ணுங்க. என்ரோல் பண்ணிட்டு உள்ள லாகின் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃப்ரீ வீடியோஸ் போட்டிருப்போம். டாபிக் வைஸ் ஃப்ரீ வீடியோஸ் இருக்கும். யூ கேன் see them so that you can understand the quality of the content. So based on that you can choose whether you can join or not. சரியா? ஸோ இதுக்கு அடுத்து இந்த வீடியோவில் நான் என்ன சார் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, நான் பார்த்துருந்தேன். ஸோ காலேஜ் போயிட்டு இருக்கோம் சார், நாங்கள் வந்து எப்படி கேட் படிக்கிறது, நாங்கள் எப்படி கேட் குவாலிஃபை ஆகுது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நாங்கள் எப்படி ரெடி ஆகும் டெக்னிக்கலுக்கு, ஸோ அதை எப்படி இது பண்ணுறது அப்படின்றது என்ன பண்ணலாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபார் காலேஜ் கோயிங் ஆஸ்பிரன்ஸ், செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஆஸ்பிரன்ஸ். ஓகே, செகண்ட் இயர் ஆஸ்பிரன்ஸா இருந்தது அப்படின்னா கேட்டு நீங்க தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் அட்டம் எழுத முடியும். தேர்ட் இயர் ஆஸ்பிரன்ஸா எழுதுறீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் வரும்போது செகண்ட் அட்டம் எழுதுவீங்க. ஓகே, ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஆல்ரெடி செகண்ட் இயர்ல ஒரு அட்டம் எழுதிருந்தீங்க அப்படின்னா தேர்ட் இயர் வந்து நீங்க யூ கேன் செகண்ட் இயர்ன்றப்ப செகண்ட் இயர் முடிச்சிட்டு நீங்க தேர்ட் இயர் போகும்போது ஒரு அட்டம் எழுதுவீங்க. ஸோ தேர்ட் இயர்ல இன்கேஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா ஃபைனல் இயர்ல நீங்க ஒரு அட்டம் எழுத முடியுங்க. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ். ஓகே, தட் இஸ் ஃபைனல் இயர் என்ன பண்ணி நீங்க ரிலீவ் ஆகுவீங்களே அந்த சமயத்தில் ஒரு எழுத முடியும். சார் இப்போ இந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், பட் எனக்கு வந்து கேட் ப்ராப்பரா எப்படி ஷெட்யூல் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இது வந்து டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளியரா வாட்ச் பண்ணுங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஆஸ்பிரன்ட்ஸ் யூ கேன் யூஸ் ஸ்ட்ராட்டஜி. என்ன அப்படின்னா உங்களுடைய கேட் சிலபஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. சரியா? நீங்க செகண்ட் இயர்ல இப்போ செகண்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல செகண்ட் இயர்ல தேர்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதுவே சாரி செகண்ட் இயர்ல தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் படிச்சிருக்கீங்க, தேர்ட் இயர்ல ஸோ ஃபிஃப்த் சிக்ஸ்த் செமஸ்டர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கேட் சிலபஸ் எடுத்து ஆன்கோயிங் செமஸ்டர் சிலபஸோட ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணிட்டு அங்க இருக்கிற பேப்பர்ல நமக்கு என்ன பேப்பர் செமஸ்டர்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. சரியா? அதுல என்ன டாபிக் கேட்ல இருக்கு அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் கிளியரா வாட்ச் பண்ணிடுங்க. நீங்க இதை வாட்ச் பண்ணிட்டு அந்த பேப்பருக்கான வெயிட்டேஜ் வந்து கேட்ல எவ்வளவு அப்ராக்சிமேட்டா கேட்கறாங்க அப்படின்ற ஒரு அனலைஸ் மேக் பண்ணுங்க. சரி, அகைன் ரிப்பீட் பண்றேன், உங்களுடைய கேட் சிலபஸை எடுத்து ஆன்கோயிங் செமஸ்டர் சிலபஸோட ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த டாபிக் கேட்ல இருக்கு, ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்காது, எல்லா டாபிக்ஸுமே இருக்காது. ஸோ கேட்ல இருக்கிற டாபிக்ஸ் செமஸ்டர்ல இருக்காது, செமஸ்டர்ல இருக்கிற டாபிக்ஸ் கேட்ல இருக்காதுங்க. ஓகே, ஸோ தேர் வில் பி சம் ஸ்லைட் வேரியேஷன், சிலபஸ் லைட் வேரியேஷன் இருக்கும். பட் மோர் ஆர் லெஸ் செமஸ்டர் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா 99% மேட்ச் ஆயிடுங்க. அப்படி இருக்கும்போது அந்த சிலபஸை எடுத்து அந்த சிலபஸோட நம்ம கேட் சிலபஸ் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. அதுக்கான வெயிட்டேஜ் எவ்வளவுன்னு பாருங்க சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒரே செமஸ்டர் வந்து there are 2 to 3 papers which will be available for gate. So those papers, out of these papers, some papers will have higher weightage, some papers will have lesser weightage. So based on the weightage you can separate these papers. ஓகேவா? அதுல இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பிரிச்சுட்டு அப்புறம் நீங்க அடுத்து செய்ய வேண்டியது உங்க டெய்லி டைம்ல, அதாவது உங்க காலேஜ் டேஸ்ல வந்து நீங்க காலேஜ் போயிட்டு இருக்கீங்க சார், இப்போ நான் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது அதுக்குன்ற டெய்லி நீங்க 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் சார். சார் மேக்ஸிமம் நான் சொல்றது வந்து அதிகபட்சம், உச்சபட்சம் 3 hours, மினிமம்னா ட்ரை டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2 hours. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி எங்க டேட் எங்க டைமிங் மாத்திக்கோங்க. அகைன் ரிப்பீட் பண்றேன், டெய்லி வந்து 3 hours அலோகேட் பண்ணணும் கேட் ப்ரிப்பரேஷனுக்கு. இது எப்படி பிரிக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 hours வந்து நீங்க எப்படி ஸ்பிட் அப் பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் நீங்க கொஞ்சம் ஏர்லியரா வேக்கப் பண்றவங்களா இருந்தது அப்படின்னா
5:30 to 6 வரைக்கும் எழுந்த உடனே ஸோ ரிவிஷன் செஷன் மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ப்ரீவியஸா எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், அதுல எவ்வளவு ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணியிருந்தோம், அந்த ஷார்ட் நோட்ஸ்ல எவ்வளவு நம்ம பார்க்கணும் அப்படின்றது என்ன பண்ணுங்க. தட் இஸ் ப்ரீவியஸா நம்ம முடிச்சது எல்லாத்துலயுமே எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணணும், ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் டாபிக் முடிச்சிருக்கோம், என்னென்ன ஃபார்முலாஸ் ப்ரெஷ் அப் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணுங்க இந்த ரிவிஷன் செஷன்ல தனியா இது பண்ணிடுங்க. ஒன்ஸ் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 6ல இருந்து 6:30 வரைக்கும் நியூ டஃப் கான்செப்ட்ஸ் போங்க. மார்னிங் டைம்ல எப்பயுமே டஃப்பான கான்செப்ட்ஸ் போங்க. ஏன் டஃப்பான கான்செப்ட் போக சொல்றேன் அப்படின்னா மார்னிங் டைம்ல மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்குங்க. ஏன்னா நீங்க அப்பதான் தூங்கி எழுந்திரிச்சிருப்பீங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ ரிலாக்ஸா இருக்க ஸ்டேட்ல என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா டஃப்பான கான்செப்ட் போகும்போது அது உங்களுக்கு என்னவா இருக்கும், it will be more supportive to understand and remember those tough on concepts. Okay, இந்த டஃப்பான கான்செப்ட் ரிமெம்பர் பண்றதுக்கு என்னதுங்க நமக்கு இந்த மார்னிங் டைம் ஷெட்யூல் வந்து ப்ராப்பரா யூஸ் ஆகும். இது மார்னிங் 1 hour. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க காலேஜ் போகணும். ஸோ காலேஜ் போகணும் அப்படின்றப்ப காலேஜ்க்கு ரெடி ஆகணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிட்டி சைடா இருக்கீங்க அப்படின்னா காலேஜ் கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்குங்க, இந்த டைமிங் வந்து கொஞ்சம் மேலே புஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 6 to 6:30 6:45 நீங்க ரெடி ஆயிட்டு காலேஜ் போறதுக்கு சரியா போயிடுங்க. ஸோ சிட்டி சைடு இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா சிட்டில மோஸ்ட்லி காலேஜ் மார்னிங் இருக்கும். இதுவே கொஞ்சம் நம்ம வித்தின் சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock 10:30 10 ஸ்டார்ட் ஆகும் காலேஜ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் சஃபிஷியன்ட்லி எனஃபா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களோட அகாடமிக்ஸ் நீங்க பாத்துக்கலாம், காலேஜோட ஒர்க்கும் நீங்க சேர்ந்து பாத்துக்கலாம். அதுக்காக தான். சரியா? ஈவினிங்கா இருக்கீங்க அப்படின்னா ஏர்லியர் காலேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி 3 or 4 o'clock காலேஜ் விட்டுருவாங்க. ஏர்லியர் காலேஜ் இருக்கிறவங்க, அதாவது மார்னிங் சீக்கிரமா இருக்க முடியாது, சீக்கிரமா முடிச்சிருவாங்க. 10 o'clock ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு 5 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அப்போ ஒரு 1 hour 1.5 hour நீங்க டிராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்த உடனே ஒரு 1/2 hour உங்களை ஃப்ரீ பண்ணிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 6:30 ரீச் பண்றீங்கன்னு வச்சுப்போம். 6:30 ரீச் பண்றீங்க சார், 7 o'clock எக்ஸ்ட்ரீம் கேஸ் 7 o'clock ரீச் பண்றீங்க அப்படின்னா 7 to 7:30 ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் லெஜர் ஆயிடுங்க, ஃப்ரீ பண்ணிக்கோங்க உங்களை. 7:30 இருந்து 8:30 வரைக்கும் அகாடமிக்ஸ் பாருங்க, காலேஜ் அகாடமிக்ஸ். சரியா? அகாடமிக்ஸா ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு 8:30 to 9 வரைக்கும் டின்னர் எடுத்துக்கோங்க. டின்னர் எடுத்துட்டு 9 to 10 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேட்ல உங்க செமஸ்டருக்கு ரிலவெண்டா இருக்கிற நியூ கான்செப்ட்ஸ் எதுவோ அது வந்து செமஸ்டர்லயும் இருக்கணும், அட் த சேம் டைம் கேட்லயும் இருக்கணும். அந்த கான்செப்ட் எது இருக்கோ அது என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபுல்லா படிங்க, ஒரு டைம் கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டா 10 மணிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா 10ல இருந்து 10 வரைக்கும் அந்த கான்செப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் பிஒய்க்யூஸ் ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபார் கேட் அஸ் வெல் அஸ் இஎஸ்சி கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சார் இது ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிற கான்செப்டை ப்ராப்ளம்ல நம்மளால எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா அப்படின்றது தெரிஞ்சிடும். சரியா? ஒன்ஸ் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு 10:30 இருந்து 10:50 வரைக்கும் ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணுங்க. அதாவது நீங்க மார்னிங் படிச்சிருப்பீங்கல்ல டஃப்பான கான்செப்ட், அதுக்கப்புறம் ஒரு நியூ கான்செப்ட் படிச்சிருப்பீங்கல்ல, இந்த 2 கான்செப்டும் பஞ்ச் பண்ணி சம் போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபார்முலாவா மேக் பண்ணுங்க. அந்த ஃபார்முலா மேக் பண்றது, அந்த ஸ்மால் ஒன்லைன் கண்டென்ட்டா மேக் பண்றதுக்கு பேர் தான் ஷார்ட் நோட்ஸ் மேக்கிங். இது செமஸ்டருக்கும் யூஸ் ஆகும், அட் த சேம் டைம் கேட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி, இட் கேன் பி ஸ்மால் சைஸ் ரஃப் நோட் ஆர் இட் கேன் பி A4 ஷீட், இட் கேன் பி ஆர் A3 ஷீட், ஏதோ ஒரு ஷீட் மாதிரி எழுதி என்ன பண்ணுங்க பர்மனெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட் டைம் டிவிஷனுக்கு யூஸ் ஆக போகுது. ஒன்ஸ் 10:50க்கு முடிச்சிட்டீங்க அப்படின்னா 10:50 இருந்து 11 வரைக்கும் ஒரு ஃபைனல் ரீகால் பண்ணுங்க. அதாவது மார்னிங் எழுதுறதுல இருந்து நான் தூங்க போற வரைக்கும் என்னென்ன டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன், என்னென்ன டாஸ்க்கை முடிச்சிருக்கேன், என்னென்ன பெண்டிங் இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு நோட் போட்டு மார்னிங் 10:30 நம்ம இது பார்க்கணும்னு நினைச்சோம் பார்த்துட்டோம், மார்னிங் 9 o'clock இது பார்க்கணும்னு நினைச்சோம் பார்த்துட்டோம், ஈவினிங் வந்து நம்ம இந்த கான்செப்ட் பார்க்கணும்னு நினைச்சோம் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க ஒரு ஃபைனல் ரீகால், அந்த என்னென்ன பார்க்கணும் என்னென்ன பார்க்கல, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன பண்ணிட்டீங்க அப்படின்றது ஃபுல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிடுங்க. 11க்கு தூங்க போறது நல்லதுங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கும். டெஃபினெட்லி 99.9% பீப்புள்ஸ் மொபைல் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 11:15 தூங்க போயிடுங்க. அந்த 15 minutes மொபைல் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே டைம் போறதே தெரியாது. சரியா? சீரியஸா ப்ரிப்பேர் பண்றவங்க மொபைல் அடிக்ஷனை ஸ்கிப் பண்ண பாருங்க. இல்ல சார் கொஞ்சம் ஒரு பிகினர் பர்பஸ்ல எழுத போறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு 15 minutes என்ன பண்ணுங்க அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் 11:15
தூங்கிடுங்க. ஏன்னா நீங்க 11:15 தூங்கிட்டீங்க அப்படின்னா 11:15, 12:15, 1:15, 2:15, 3:15, 4:15 6 மணி நேரம் தூங்கி ஆகணும். 4:30 லெட்டஸே 5 o'clock வரைக்குமே தூங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 to 5:30 எழுந்து மார்னிங் உங்களுடைய பேசிக் ஒர்க்ஸை முடிச்சுக்கணும். சரியா? ஸோ இதுதான் இது. இப்போ உங்க செமஸ்டர்ல இருக்கிற பேப்பருக்கு வந்து நோ இஷ்யூ. ஏன்னா உங்க செமஸ்டர் பேப்பர் அங்கேயே சைட் பை சைட் கேட் பேப்பரா இருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு வந்துடுறீங்க. செமஸ்டர்ல இல்லாத பேப்பர்ஸ்க்கு என்ன சார் பண்றது? இந்த ஷெடியூல்ல எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து பேசிக்லி யூ கேன் ஸ்பிளிட் அப் திஸ். ஓகேவா? இதே இந்த நியூ கான்செப்ட்ல நீங்க கூட நீங்க ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் டெக்னிக்கலுக்கு 30 மினிட்ஸும் மேக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு மேக்ஸ் பிளஸ் ஆப்டி ப்ரிப்பரேஷனுக்கு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க செமஸ்டருக்கு படிக்கிறதுனால டெக்னிக்கல் வந்து மோரலஸ் ரெகுலரா படிச்சுட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த 30 மினிட்ஸ் இஸ் சஃபிஷியன்ட் பிகாஸ் வாட் எவர் யூ ஸ்டடி இன் செமஸ்டர் தட் இஸ் கோயிங் டு பி தி சேம் இன் கேஸ் சிலபஸ் ஆல்சோ. So then technical 30 minutes I think it is sufficient. If not so, split up to 45 minutes, then it will be more than sufficient. Max aptitude 30 minutes to 45 minutes. That is based on your allocation. அதாவது உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா மேக்ஸ் அதிக டைம் கொடுங்க. மேக்ஸ் ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னா டெக்னிக்கல் அதிக டைம் கொடுங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு இது பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இல்லாம பேப்பர் வைஸ் வெயிட்டேஜ் போனீங்க அப்படின்னா போத் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஆஸ்பிரண்ட்ஸ், நெட்வொர்க்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல், சிக்னல் சிஸ்டம்ஸ். டிஜிட்டல் அப்ராக்சிமேட்லி மேக்ஸிமம் 4 மார்க்ஸ் வரைக்கும் வருங்க அதிகபட்சம். சிக்னல் சிஸ்டம்ஸ் 6 to 8 மார்க்ஸ் வரும். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஆன் an average 10 marks. Networks plus EMFT on an average 6 to 8 marks. Sometimes it may go up to 12. அப்போ ஆன் an average எடுத்தீங்க அப்படின்னா ஸோ 10 worst கேஸ் போட்டனாலே 20-26 மார்க்குங்க இந்த 4 பேப்பருக்கு. அப்ராக்சிமேட்லி இந்த 4 பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 மார்க்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் ஆன்கோயிங் செமஸ்டர்ல சப்போஸ் இஃப் யூ ஆர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா டெஃபினெட்லி போட்டு ஸ்டடி மெஷின்ஸ். அது மெஷின்ஸ் 1, மெஷின்ஸ் 2 ரெண்டா பிரிச்சு படிப்பீங்க. அதுக்கடுத்து பவர் சிஸ்டம்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ். இஃப் பாசிபிள் M&I படிச்சீங்க அப்படின்னா M&I is of least weightage category. 4 marks will be allocated for M&I, at most 4 marks. Power electronics will have a weightage of 6 to 8 marks. Power systems and machines carry an average weightage of 12 marks. இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. ஸோ 10 to 12 மார்க்ஸ் வந்து ஆவரேஜ் வெயிட் இருக்கும். சம்டைம்ஸ் the weightage of machines and power system will be literally very high. Sometimes it will be around 22 marks. ஓகே, ஸோ இதுதான் இதுங்க. இப்போ நீங்க இது வந்து நெட்வொர்க்ஸோடைய சைடு இந்த வந்து ஈஸியான பேப்பர்ஸ் டக்குன்னு முடிச்சிடலாம். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ நீங்க செமஸ்டர்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா செமஸ்டர்லயே அந்த பேப்பர் ஸ்ட்ராங் பண்ண பாருங்க. சைட் பை சைட் செமஸ்டர் படிக்கும் போதே அந்த பேப்பருக்கு ஷார்ட் நோட்ஸ் மேக்கிங்கும் ஃபைனல் ரீகால் அங்கேயே முடிச்சிருங்க. நீங்க அங்கே முடிச்சுட்டு ரிவிஷன் ஃபேஸ்க்கு வரும்போது நீங்க மார்னிங் ரிவிஷன் ஃபேஸ்க்கு வரும்போது அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு 100 டைம் படிக்கிறீங்க. ஏன்னா நீங்க செமஸ்டர் படிக்கிறப்ப டெய்லி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் அது என்ன எடுங்க பர்மனன்ட் மெமரிக்கு போயிடும். சரியா? பர்மனன்ட் மெமரிக்கு போயிட்டு அந்த பேப்பர் பத்தி நீங்க வரி பண்ணவே தேவையில்லை. ஈஸியா அந்த பேப்பரை வெளியே கொண்டு வந்துடலாம். சரியா? இதுதான் விஷயம். Power electronics and M&I, it is your optional papers. So someone will be interested in electronic sector, someone will be interested in electrical sectors. So based on their interest, you can specify it. Electronic aspirants இருக்கீங்க அப்படின்னா you have communication systems, அப்புறம் அனலாக். இங்க வந்து அனலாக் வந்து LIC, VDC இந்த மாதிரி இதை பிரிச்சு பார்ப்பீங்க. இதுக்கு ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து 8 to 10 மார்க்ஸ் இருக்குங்க. அப்புறம் EDC சரியா? ஆன் ஆவரேஜ் 8 to 10 மார்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாங்க, உங்களுக்கு இந்த 3 பேப்பர்ல உங்களுக்கு எது ஆன்கோயிங் செமஸ்டர்ல வருதோ அதை என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு அகெயின் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ சிலபஸ் வேரியேஷன் இந்த இதுல எதுவும் இல்லை, ஜென்ரலா தான் கொடுத்துருக்கேன். இது வந்து எந்த வேரியேஷன் இருக்காது. சப்ஜெக்ட் வைஸ் மட்டும் வேரி பண்றப்ப ஆன் ஆவரேஜ் நீங்க எதுக்கு கஷ்டமா இருக்கோ அது வந்து மார்னிங் டைம் எடுத்துக்கோங்க. ஈஸியா இருக்கிறத ஈவினிங் டைம்ல கோத்ரூ பண்ணுங்க. இந்த பேப்பர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் இயர் சரி தேர்ட் இயர் சரி பிஃபோர் கோயிங் டு கேட் எக்ஸாம் ட்ரை டு ஸ்ட்ரென்தன் அட்லீஸ்ட் 4 out of the 3. இந்த 4 பேப்பர்ல 3 பேப்பரையும் ஸ்ட்ரென்தன் பண்ண பாருங்க. ஓகே, இதுல 3 பேராச்சும் கொஞ்சம் கிளியரா பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்க பெருசா இது பண்ண தேவையில்லை. இதே இல்லாம யூ ஹாவ் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல யூ ஹாவ் 15 மார்க்ஸ். அண்ட் ஃபார் மேக்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்
யூ ஹேவ் 13 மார்க்ஸ். செகண்ட் இயர் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தேர்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் யூ ஹேவ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். அந்த தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படியே என்ன ஆகும்னா கேட்டுக்கு ரிப்பீட் ஆகுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே இங்க ஆன் ஆவரேஜ் 4 to 5 மார்க்ஸ் கவர் ஆயிடும். ஆப்டி இஸ் வெரி ஈஸி. லிட்டரலி யூ கேன் டேக் திஸ் ஃபார் ஃபைனல் ரிவிஷன். ஃபைனல் ரிவிஷன் எடுத்து பார்த்துக்கலாம். ஜாமெட்ரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ப்ராப்ளம் பேசனேஜ், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் லைட்டா ஒரு கோத்ரூ பண்ணினாலே தீஸ் ஸ்கீம்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கெட் 10 மார்க்ஸ். 10 மார்க் வாங்கிடலாம். சரியா? ஸோ இதை நீங்க ப்ராப்பரா ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணாலே நீங்க என்ன பண்ண முடியும்னா, காலேஜ் படிக்கும் போதே செகண்ட் இயர் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 25 to 35 வாங்கிடலாம் கேட்ட. இதுவே ஃபைனல் இயர் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 35 to 45 ஸ்கோர் பண்ண முடியும். கேட்ல குவாலிஃபையிங் மார்க் இஸ் a very easy one. ஓகேவா? ஸோ கேட்ல குவாலிஃபை ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா கேட் குவாலிஃபைடு கேண்டிடேட் தான். ஸோ ஐ எம் ஸ்டடிங் அட் ஐஐடி புவனேஸ்வர். சரியா? நான் வந்து ஐஐடி புவனேஸ்வரில் எம்டெக் பண்ணிட்டு இருக்கேன். நானும் கேட் எழுதி போனது தான். அதனால கேட் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா கேட் இஸ் நதிங் பட் ஸ்ட்ராட்டஜிக்கல் சப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எக்ஸாம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு மனப்பாடலாம் பண்ணீங்கன்னா கேட் குவாலிஃபை ஆக முடியாது. டிஎன்பிசிக்கு படிக்கிற மாதிரியோ, டிஎன்இபிக்கு படிக்கிற மாதிரியோ, டிஆர்பி படிக்கிற மாதிரியோ மனப்பாடம் பண்ணினாலும் கேட் குவாலிஃபை ஆக முடியாது. சரியா? கேட்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஈவன் டிஎன்இபி ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் வில் ஸ்ட்ரகிள் டு கெட் குவாலிஃபைட் கேட். சரியா? பட் மோஸ்ட் ஆஃப் த கேட் போலிங் aspirants, most அல்ல 99.9% aspirants who qualify in gate, they easily qualify டிஎன்பிசி டிஎன்இபி எக்ஸாம்ஸ். ஓகே? அப்ப நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்றப்போ உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்டேட் எக்ஸாம்ஸ் போறப்ப பெருசாவே தெரியாது, அசால்ட்டா தெரியும். எல்லாருக்குமே அந்த 100, 200 கொஸ்டின் 150 ஒரு கஷ்டமா தெரியும்னா உங்களுக்கு அது ஒரு நார்மல் இட் இஸ் லைக் கேக் கோட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொன்றுமே ஏன் என்ன எதுக்குன்னு தெரிஞ்சுன்னு படிப்பீங்க. அவங்க அதுக்கு அவங்களுக்கு தேவையும் கிடையாது, அவங்க தெரிஞ்சுக்கவும் தேவையில்லை, தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. மோஸ்ட்லி 99.9% ஆஸ்பிரன்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் ஒய். அந்த கொஸ்டின் அவங்க கேட்கறதே கிடையாது, அவங்க கேட்டதும் கிடையாது. பட் கேட் ஆஸ்பிரன்ஸ் யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். whenever you study something you have to ask one question: why we study, where we use this, and what are the advantages and disadvantages. இதை நீங்க கேட்டே ஆகணுங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஸ்டடி, இது எப்படி எடுத்துட்டு போறீங்க, ரியல் டைம் எடுத்துட்டு போறீங்க, இதை நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னாலே நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 100% எலிஜிபிள் ஆயிட்டீங்க. சரியா? இப்போ நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ஷெட்யூல் போடுங்க, அந்த ஷெட்யூலை ஃபார்மேட் பண்ணிட்டு அதுபடி அப்படியே கொண்டு வாங்க. டெஃபினட்டா என்ன பண்ண முடியும், கேட் குவாலிஃபை ஆக முடியும். சரியா? உங்களுக்கு வேற ஏதாச்சும் அடிஷ்னலா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நீங்க இன்ஸ்டியூட் ஏதாவது ஜாயின் பண்ண விரும்புறீங்க, வீக்கெண்ட்ஸ்ல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் டெமோ வீடியோஸ் பார்த்தேன் சார், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் தி டெமோ வீடியோஸ், ரெக்கார்ட் ஃபார்ம்ல எல்லாமே இருக்கும். நீங்க லைவ்லயுமே போகும், ஆன்கோயிங் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா சார் இது வந்து கம்பல்சரி நீங்க இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிச்சாதான் குவாலிஃபை ஆகணும் கிடையாது. ஓகே? நான்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரபிளி எந்த ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ஸும் போக கிடையாது, ஆஃப்லைன்ல போயிட்டு ஒரு பெருசா என்ன பண்ண கிடையாது, இது பண்ண கிடையாது. ஸோ ஓரளவுக்கு இது பண்ணியிருப்பேன், ஒரு ஷார்ட் டேர்ம் பேட்ச் இந்த மாதிரி தான் இது பண்ணியிருப்பேன் தவிர ஒரு பெருசா எந்த ஒரு இதுவும் இது பண்ண கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இன்ஸ்டியூட் போனாதான் அப்படின்லாம் ஒரு இது கிடையாது. உங்களோட எபிலிட்டி இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ் பண்ணி. பட் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது, வீட்ல இருந்தே படிச்சு குவாலிஃபை ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுறேன். அந்த மைண்ட் செட் வந்து என்னென்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த திங்க் தட் யாரா கேட்டுக்கலாம் இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்றது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்க கேட் எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃபே வேற, அந்த லைஃபே வேற. ஓகேவா? இதுவே அந்த அந்த லைஃப் நீங்க உள்ள வந்தாதான் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் அந்த லைஃப் இருக்கிறனால தான் நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்ட்டு. இதுவே நீங்க வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, எதை படிக்கணும் எதை விடணும்னு தெரியாது, எந்த டாபிக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எந்த டாபிக்கு லோ வெயிட்டேஜ் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ண மாட்டீங்க. நீங்க ரேண்டமா படிச்சுட்டு வருவீங்க. நீங்க ரேண்டமா படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, டாபிக்ஸ்ல நம்ம ஒரு புக்ஸ் யூஸ் பண்ணுவோங்க. லெட்டஸ்ட் சே நீங்க சர்க்யூட் தியரி இது பண்றீங்க அப்படின்னா நம்ம காலேஜ்ல வந்து சம் லோக்கல் பப்ளிகேஷன் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹைஃபையான காலேஜா இருக்கு அப்படின்னா தே வில் கோ ஃபார் ஹையர் கெமர்லி, அலெக்சாண்டர் சாடிக்கோ, இந்த புக்ஸ் போவாங்க. சரியா? ஸோ இந்த புக்ஸ் தான் வெளியே ஹையர் அலெக்சாண்டர் சாடிக்கோ இந்த புக்ஸ் தான் ப்ரிஃபரபிளி போவாங்க. இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புக்ஸ் இருக்கு. பேசிக்கலி இதை விட லீனியர் லெவல் புக்ஸும் இருக்கு, இதை விட ஹையர் ஆர்டர் புக்ஸும் இருக்கு. ஸோ கேட் ஆஸ்பிரன்ஸ் அவங்க ஒரு புக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அந்த புக்கை வந்து ஃபுல்லா எடுத்து யாரும் படிக்க மாட்டாங்க. ஈவன் த ஃபேக்கல்டிஸ் ஹூ டீச்சர்ஸ் இன் காலேஜஸ் தே ஒன்ட் ஸ்டடி தட் என்டையர் புக். ஓகேவா?
நீங்க they can say I have studied this entire book நூக் அண்ட் கார்னர் நான் பார்த்துட்டேன் அப்படின்னாலுமே they would not have mastered that entire book. சரியா, படிச்சிருப்பாங்க, பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது என்ன இருக்கு அப்படின்றத கிளிம்ஸ் பார்த்திருப்பாங்களே தவிர இது பண்ணிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நோ ஃபேக்கல்டி would have studied more than 3 to 4 standard books. அதிகபட்சம் 2 இல்ல 3 standard books படிச்சிருப்பாங்க. அதிகபட்சம் நான் சொல்றது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஸ்பிரன்ஸ் ஆல்ரெடி கேட் இதை படிச்சிருப்பாங்க, காலேஜில் படிச்சிருப்பாங்க, இல்ல ஃபேக்கல்ட்டில கேட் குவாலிஃபை ஆனவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்றது. இதுவே ஃபுல் டைமா இதுக்குன்னே இருக்கிற ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் மை செல்ஃப் ஐ யூஸ் டு அப்கிரேட் மை செல்ஃப். ஐ ஹாவ் மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஐ யூஸ் டு ரிவைஸ் தெம் ஆல். ரிப்பீட்டடா ரேபிடேஷன் போயிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எவ்ரி டைம் when I study something in the previously studied book, I will find that something is new. ஸோ அதனால நாங்க பார்க்க எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு விஷயம் புதுசா இருக்கு, அது ஸ்டூடெண்ட்ஸ் கன்வே பண்ணுவோம் அப்படின்னு நிறைய விஷயம் படிச்சிருப்போம். சரியா, அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் நாங்க ரெகுலரா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். கேட் எக்ஸாமோ ஸ்டேட் எக்ஸாமோ பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ரெகுலரா எழுதிட்டு இருக்கோங்க. ஸோ எங்களுக்கு தெரியும் நாங்க எங்க மிஸ்டேக் பண்றோம். ஒரு கேட் ஸ்டூடெண்டா நீங்க எங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க, உங்களுக்கு எது பிளஸ் எது மைனஸ் தெரியும். ஒரு காலேஜ் ஃபேக்கல்டி கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிபிக் அவேர்னஸ் இருக்காது. செமஸ்டர்ல கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க இந்த கொஸ்டின் தான் வரும் படிச்சுட்டு போங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் இதே கேட்ல வந்து 100% ஆக்சுவலா சொல்ல முடியுமா? நோ. பட் வி நோ வாட் வி சே. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சின்ஸ் வி ஆர் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் பாஸ்ட் 8 to 10 years, 8-10 வருஷமா இருக்கிறோம் அப்படின்றப்ப எக்ஸாம் பேட்டர்ன் லிசன் பண்றோம், கிளியரா லிசன் பண்றோம். எப்படி பேட்டர்ன் மாறிட்டே இருக்கு, ஒரு ஐஐடி எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஐஐடி இருக்கிற ஸ்டாஃப்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், இது இல்லாம ஐஐடிஎன்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கு. ஏன்னா சின்ஸ் ஐ எம் அன் ஐஐடிஎன், ஐ யூஸ் டு ஹேவ் கான்டாக்ட்ஸ் வித் அதர் ஐஐடிஎன்ஸ். ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப நான் அந்த ஐஐடிஎன்ஸோட கான்டாக்ட்ல இருக்கும்போது அந்த ஐஐடி எப்படி எடுக்கிறாங்க கொஸ்டின், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியா வச்சு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்ல ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணிட்டே வரும். அப்ப இந்த மாதிரி நாங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்ல மாடிஃபை பண்றதுனாலதான் கோச்சிங் இன்ஸ்டியூட் கொடுக்குற ரிசல்ட்ஸ் செல்ஃப் ஸ்டடியில பெருசா வரது இல்லைங்க. நீங்க செல்ஃப் ஸ்டடி ரிசல்ட் வாங்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் நானுமே செல்ஃப் ஸ்டடியில வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட் கிளியர் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட் கிளியர் பண்ணும்போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி செல்ஃப் ஸ்டடிங். செல்ஃப் ஸ்டடிங் மோடு தான். பெருசாலாம் எந்த ஒரு ஹைப்டு புக்ஸோ எதுவுமே நான் வச்சு படிக்கிறது. எனக்கு என்ன நாலேஜ் இருந்ததோ அதை வச்சு இது பண்ணும். ஓகேவா? பட் லேட்டர் ஆன் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க எனக்கு என்னாச்சுங்க. ஸோ ஐ சே தட் ஐ நீட் டு இம்ப்ரூவைஸ் மை செல்ஃப். அப்பதான் ஒரு ஃபேக்கல்ட்டியா நான் சைன் பண்ண முடியல, அது இது பண்ணேன். சரியா? ஸோ அதனால நான் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் 2 modes. You can go for self study mode, you can join an institute, there they will support. Self studying mode la it will take long time to success. கொஞ்சம் long time எடுத்துக்கும், brief moment எடுத்துக்கும். Even the best of the best gets struggled in qualifying gates. நான் பார்த்திருக்கேன். டாப் ரேங்க் ஹோல்டரா இருப்பாங்க, கோல்டு மெடலிஸ்டா இருப்பாங்க, ஈவன் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் கெட் குவாலிஃபைங் மார்க்கெட் கேட். சரியா? இதே கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வீக்கர் மாதிரி இருப்பான், ஒண்ணுமே கண்டுக்க மாட்டான், ஜாலியா இருப்பான், சுத்திட்டு இருப்பான், அவன் பாத்தீங்கன்னா கேட்ல குவாலிஃபை ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா he had understood that concept. ஆனா இவங்க அந்த ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்க, அதாவது அகாடமிக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க, 9.9 CGP 9.95 CGP வச்சிருக்கோங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்திருக்கேன், கேண்டிடேட்ஸ் பார்த்திருக்கேன், 9.97 CGP வச்சிருக்கவங்களாம் பார்த்திருக்கேன். பட் கேட் குவாலிஃபை இருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ அப்படின்றப்ப என்னதுங்க, நாம எப்படி படிக்கிறோன்றதை பேஸ் பண்ணுனா கேட் எக்ஸாம் குவாலிஃபை ஆகாம போகிறதும் நான் பார்த்திருக்கேன். டிஎன்பி ஆஸ்பிரன்ஸ், டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ், ஈவன் த ஆன்கோயிங் கரண்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் டிஎன்பி, டிஎன்பிசி, டிஆர்பி, தே ஸ்ட்ரகிள் டு கெட் குவாலிஃபைட் கேட். ஓகே, அதுக்குன்னு அது அவங்க தப்பு கிடையாது. தேர் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். தோஸ் ஹூ ப்ரிப்பேர் ஃபார் கேட் அவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நீங்க வந்து காலேஜ் போயிட்டு இருக்கறனால ட்ரை டு கோ ஃபார் திஸ் ஸ்ட்ராட்டஜி, அண்டர்ஸ்டாண்ட் 3 parameters. ஏன் அது எதுக்கு படிக்கிறீங்க, அதை படிச்சா ரியல் டைம்ல என்ன யூஸ், ஸோ ப்ராக்டிகல் சினாரியோ எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே கேட் இஸ் வெரி ஈஸி டு கிராக். சரியா? ஸோ ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸோ மேக் ஷூர் டு யூஸ் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பர்லி. ஸோ இந்த டைமிங் வந்து ப்ராப்பரா இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்க சிலபஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன், ஸ்டிக் டு சிலபஸ், கம்பேர் யுவர் சிலபஸ் வித் யுவர் செமஸ்டர் சிலபஸ் அண்ட் கேட் சிலபஸ், தென் பிளான் ரிவைஸ் ஷெட்யூல். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க படிச்சிடலாம். நான் 6 மாசத்துல குவாலிஃபை ஆக முடியுமா சார்? கேட்டை 30 நாளா படிச்சு குவாலிஃபை ஆகணும் இருக்கிறான், 4-5 வருஷம் படிச்சு குவாலிஃபை ஆகுதுன்னு இருக்கான். அதனால ஸ்ட்ராட்டஜி வைஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ற மோட்ல தாங்க இருக்கு. நீங்க ப்ரிப்பேர் பண்றது நீங்க எதை நோக்கி போறீங்க, இந்த ஐடியா தெரிஞ்சிட்டாலே நீங்க வந்து ஈஸியா குவாலிஃபை ஆகலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஐ திங்க். உங்களுக்கு வேற ஏதாவது ஃபைனல் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர், சார் வில் கைட் யூ ஃபர்தர். இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் ரிலவென்ட் எனி டெக்னிக்கல் என்கொயரிஸ், ஓகே, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் சார் கால் பண்ணுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா, டெக்னிக்கல் டவுட்ஸ் எதாவது இருக்கு, சப்ஜெக்ட் லெவல் டவுட்ஸ் எதாவது இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க. வைல் I am free, definitely I'll send this, I'll clarify those. Okay.
irrespective of whatever be the paper, whatever be the level of doubt, அது எவ்வளவு how it can be how silly. உங்க காலேஜ் கேட்கற பயப்படுறீங்க, ரொம்ப டஃபா அதுக்கு அடுத்து நினைச்சுப்பாங்க. நோ நோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க எது வேணுமோ கேட்கலாம். ஸோ டெக்னிக்கல் ரிலவெண்டா ஓகே, ஐ வில் டெஃபினெட்லி கிளாரிஃபை. சரியா? ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.